இந்நேரத்தில் அழைத்திருக்கிறார்? எதற்காக? அது எனக்கும் தெரியாது ஹுசூர். ஆனால் உடனே வரும்படி அழைத்துள்ளார். விரைவிலேயே இந்த அந்தப்புரத்தை நீ ஆளப்போவதாக மகா மந்திரியார் மகாமங்கா என்னிடம் கூறினார். பிறகு அந்தப்புரத்தில் உன் சட்டம்தான் பலிக்குமாமே. உண்மையில் நான் கூட இந்த பொறுப்புகளை கவனித்து சோர்ந்து போய்விட்டேன். ஆகையால் ஒரு முடிவெடுத்தேன். ஏன் இந்த பொறுப்பை உன்னிடம் கொடுக்க கூடாதென்று. இன்றிலிருந்து, இல்லை இல்லை இப்பொழுதிலிருந்து இந்த அந்தப்புரத்தின் பொறுப்பு உன்னுடையது. நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ருக்கையா பேகம்? இப்பொழுது என்ன கேட்டாயோ அதைதான். அந்தப்புரத்தின் நிர்வாகத்தை இனி நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ மிகப்பெரிய அறிவாளி என்று எனக்கு தெரியும். அரசியலை பற்றியும் உனக்கு நன்றாக தெரியும். ஜலாலையும் உனக்கு நன்றாக சமாளிக்க தெரியும். அவருக்கு நீதானே ஆலோசனை வழங்குகிறாய். இத்தனையையும் நீ செய்யும் பொழுது அந்தப்புரத்தை கவனித்துக் கொள்வதில் என்ன பிரச்சனை? நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். அந்தப்புரத்தை நிர்வகிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு எப்பொழுதுமே இல்லை. விடை கொடுங்கள், நான் வருகிறேன். நில் ஜோதா பேகம். இது என்ன உனக்கு கடினமான வேலையா? சதுரங்கமும் நன்றாக விளையாடுகிறாய், காய்களை நேர்த்தியாக நகர்த்துகிறாய். அந்தப்புரத்தை வழிநடத்த இது ஒன்றே போதும். அந்தப்புரத்தில் இருப்பவர்களை பற்றி எனக்கு தெரியாது. அவர்களின் கலாச்சாரமும் அவர்களின் தேவைகளும் எதுவுமே எனக்கு தெரியாது. அந்தப்புரத்தை நல்லபடியாக ஆட்சி செய்யும் யோகிதை ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அது தாங்கள் மட்டுமே ருக்கையா பேகம். அதை அறிந்தே ஷெஹன்ஷா இந்த பொறுப்பை தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதனால் இதை கவனிக்க வேண்டியது தாங்கள் ஒருவர்தான். இவைகளில் ஒன்றை பார்த்துக் கொள்ள எனக்கு ஆசையும் ஆவலும் எதுவுமே இல்லை. நான் அதற்கு தகுதியானவளும் அல்ல. முடியாது என்று கூறியதற்கு மீண்டும் மன்னிப்பு கேட்கிறேன். ஆகையால் உங்களுடைய விண்ணப்பத்தை என்னால் ஏற்க முடியாது. நான் இப்பொழுது வருகிறேன். வணக்கம். பார்த்தீர்களா? நான் யார், அவள் யார் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் அவளை இங்கு வரவழைத்தேன். இப்பொழுது புரிந்ததா? அந்தப்புரம் என்றால் அவளுக்கு பயம் மட்டுமல்ல, எனது சாமர்த்தியத்தையும் அவள் நன்றாக அறிவாள். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் நினைப்பதைத்தான் நினைக்கிறேன். அந்தப்புரத்தை உங்களை விட யாராலும் பார்த்துக் கொள்ள முடியாது. மிக்க மகிழ்ச்சி. எனக்கு விடை தாருங்கள். குதாவிஸ். ஆதாம். அந்தப்புரத்தின் முழு உரிமையும் என்னிடம்தான் இருக்கிறது. அதேபோல் ஜலாலும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். வணக்கம் தந்தையே. யுத்தத்தில் இன்றைய நிலவரம் என்ன? மெஹர் சிங் என்னிடம் கூறினார், தென் திசை எதிரிகளின் தாக்குதலுக்குட்பட்ட போது நாம் அதை முறியடித்தோம் என்று. ஆம், யுத்தம் முடிந்ததாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி பிரகடனம் செய்வது மட்டும்தான் பாக்கி உள்ளது. இது மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி. ஆனால் தந்தையே, எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. என்ன? அதுதான், இந்த யுத்தம் வெகு விரைவிலேயே முடிவுக்கு வந்துவிட்டது. பெரிய அளவில் தாக்குதல் இருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தால் சில 100 ராஜபுத்திரர்களே வந்தார்கள். ஒருவேளை இது ஏதாவது சூழ்ச்சியாக இருக்குமோ? மகாராஜாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். ஒற்றன் அவசர செய்தியோடு தங்களை காண வந்துள்ளார். உள்ளே வரச் சொல். வணக்கம். மகாராஜா வாழ்க. மேவாதிலிருந்து ஒரு கெட்ட செய்தி அரசே. தயங்காமல் கூறு. ஆகட்டும் அரசே. ஜோத்பூரின் 5000 ராஜபுத்திர வீரர்களுடன் சுஜாமல் மேவாதை தாக்க இருக்கிறார்.
ஜோத்பூரின் அரசன் முகலாய ராஜ்யத்திற்கு எதிரானவன், அதனால் தான் சுஜாமலுக்கு துணையாக நின்றுள்ளான். சுஜாமல் ஒரு நம்பிக்கை துரோகி. இப்போதுதான் புரிகிறது இப்போர் ஒரு கண் துடைப்பென்று. நமது கவனத்தை மேவாத்திலிருந்து திசை திருப்பி அதை அவர்கள் ஆக்கிரமிக்க முயற்சித்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் அவனுடைய விளையாட்டாகத்தான் இருக்கும். நாம் அவனுடைய வலையில் மாட்டிக்கொண்டோம். ஆம், தெளிவான வியூகத்தை வகுத்திருக்கிறார். நாம் மேவாதுக்கு திரும்புவதற்குள் அப்பகுதி அவன் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று நினைத்திருக்கிறார். நாம் அவனை தடுத்தே ஆக வேண்டும் தந்தையாரே. ஆம், இல்லாவிட்டால் சுஜாமலோடு கைகோர்த்து விட்டதாக ஷெஹன்ஷா நினைத்து விடுவார். நாம் உடனே இங்கிருந்து புறப்பட்டாக வேண்டும். அந்த சுஜாமல் நமக்கும் நம்பிக்கை துரோகிதான் என்று ஷெஹன்ஷாவிற்கு நிரூபித்தாக வேண்டும். நமக்கும் அவனுக்கும் உறவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். இல்லை தந்தையே, இந்த சமயத்தில் நாம் மேவாடை காப்பாற்ற வேண்டியது மிகவும் அவசியம். இல்லை என்றால் ஷெஹன்ஷாவிற்கு என்ன தோன்றும் என்றால் நாம் அனைவரும் சுஜாமலுக்கு துணையாக இருக்கிறோம் என்ற சந்தேகம் வந்துவிடும். சரி கங்கார் சிங், உடனே நீ சேனைகளோடு மேவாத் நோக்கி புறப்படு. இங்குள்ள சூழ்நிலையை நான் சமாளித்துக் கொள்கிறேன். தங்கள் ஆணை தந்தையே. எழுதுங்கள் ஆலிஃப் பேட்டே. ஆலிஃப் தேபே. இல்லை, தே அல்ல, பே பே. ஓ, சற்று கவனம் செலுத்தி படியுங்கள். ஆசிரியர் இவ்வளவு கடுமையாக இருக்கக்கூடாது. நான் கடுமையாக இல்லாவிட்டால் மாணவிக்கு எவ்வாறு படிப்பு வரும்? நீங்கள் செல்லுங்கள், நான் உங்களோடு பிறகு பேசுகிறேன். படிக்கும் நேரம் முடிந்து விட்டது. ஏதாவது கதை கூறுங்கள். நீங்கள் ஏன் எனக்கு கிருஷ்ணர் கதையை கூறக்கூடாது? சரி, நான் உங்களுக்கு கோவர்தன மலையின் கதையை பற்றி கூறுகிறேன். ஒரு முறை கிராமத்தில் பயங்கர மழை பெய்தது. 4 புறங்களிலும் நீர் சூழ்ந்து ஏரிகள் ஆறுகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. இனி என்ன செய்ய போகிறோம் என்று கிராம மக்கள் கவலையில் இருந்தார்கள். அப்பொழுதுதான் அனைவரும் சேர்ந்து கண்ணனிடம் சென்றார்கள். அவரிடம் சென்ற பிறகு பிரார்த்தனை செய்தார்கள். அப்பொழுது கண்ணன் தன் விரலால் கோவர்தன மலையை தூக்கிவிட்டார். மலையே வா. ஆம், மலையைத்தான். ஒரு முறை கிராமத்தில் பயங்கர மழை பெய்தது. 4 புறங்களிலும் நீர் சூழ்ந்து ஏரிகள் ஆறுகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. இனி என்ன செய்ய போகிறோம் என்று கிராம மக்கள் கவலையில் இருந்தார்கள். அப்பொழுதுதான் அனைவரும் சேர்ந்து கண்ணனிடம் சென்றார்கள். அவரிடம் சென்ற பிறகு பிரார்த்தனை செய்தார்கள். அப்பொழுது கண்ணன் தன் விரலால் கோவர்தன மலையை தூக்கிவிட்டார். மலையே வா. ஆம், மலையைத்தான். சலாம் அலைக்கும் ஷெஹன்ஷா. வணக்கம் அஸ்ஸலாம் குட்டி இளவரசே. வணக்கம் ஷெஹன்ஷா. ஆதாப். இளவரசே, உங்கள் சின்னம்மாவிற்கு என்ன கற்றுக் கொடுத்தீர்கள்? நமது மொழியை தான் கற்றுக் கொடுத்தேன். அதற்கு பதில் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? தினமும் ஒரு புது கதை. உங்கள் சின்னம்மாவிடமிருந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று சற்று கூறுங்கள். உங்களுடைய இந்த விசேஷமான பேகம் மிகவும் அறிவாளி. ரஹீம், என்ன இது? நீ என்னை சின்னம்மா என்றுதானே அழைப்பாய்? அது என்ன விசேஷ பேகம்? நீங்கள் விசேஷ பேகம் என்று இன்றுதான் என்னுடைய அம்மா கூறினார். அதான் சொன்னேன். தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் அவ்வாறு அழைக்க மாட்டேன். ரஹீம், எங்கே செல்கிறாய்? நீங்கள் படித்து முடித்து விட்டீர்கள். இப்பொழுது நான் படிக்கும் நேரம் வந்துவிட்டதே. நான் நேரத்திற்கு செல்லவில்லை என்றால் அம்மா என் காதை திருகி விடுவார். சலாம் சின்னம்மா. சலாம் ஷெஹன்ஷா. சின்னம்மா, நாளை இந்த மலை கதையை முழுதாக முடியுங்கள். விசேஷ பேகம். குழந்தைகளையும் தாங்கள் நன்றாகவே வசப்படுத்துகிறீர்கள் ஜோதா பேகம். ஏன் எப்பொழுதும் என்னை திறமைசாலி என்று கூறுகிறீர்கள்? இதில் என்ன இருக்கிறது? உங்கள் திறமைகளை உங்கள் முன்பாகத்தானே கூறிக்கொண்டிருக்கிறேன். என்னோடு சேர்த்து உங்கள் திறமைகளை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள், அதை பாராட்டவும் செய்கிறார்கள். அப்படியென்றால் உங்கள் விசேஷத்தன்மை அறிந்ததுதானே? என்னை பாராட்டினீர்கள் என்றால் பரவாயில்லை. ஆனால் கேலி செய்தால் என்னிடம் கூறிவிடுங்கள். நான் ஒன்றும் கேலி செய்யவில்லை ஜோதா பேகம். இவ்வளவு திறமைகள் இருந்தால் அவர்களை விசேஷமாகத்தானே கருதுவார்கள் ஜோதா பேகம். நீங்களே பாருங்கள், வானம் எய்வதில், சதுரங்கம் ஆடுவதில், கானம் பாடுவதில் எவ்வளவு திறமைகள் இருக்கிறது.
யாருக்கும் தெரியாமல் துப்பாக்கியில் இருந்து குண்டுகளை எடுப்பதிலும் உங்களுக்கு திறமை இருக்கிறது. மீண்டும் என்னை கேலி செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா? நிச்சயமாக இல்லை ஜோதா பேகம். ஒரு ராஜபுத்திர ராணியை கேலி செய்யும் அளவிற்கு தைரியம் எனக்கு இருக்கிறதா? அது மட்டுமல்ல, விஷக்கன்னிகையையே மிரள வைத்த தங்களிடம் நான் போட்டி போட முடியுமா கூறுங்கள்? ஆனால் என்னால் ஒன்றை மட்டும் உறுதியாக கூற முடியும். நீங்கள் ரஹீமோடு அதிக நேரத்தை கழிப்பதையும் அவனை நன்றாக பார்த்துக் கொள்வதும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது எனக்கு மிகவும் பிடிக்கும். அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவனோடு விளையாடுவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? அதை ரஹீம் விளையாட்டாக நினைக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பாஷையை கற்பது என்றால் மிகவும் பிடிக்கும். ஜோதா பேகம், உங்களின் இந்த குணங்கள் தான் உங்களை வித்தியாசப்படுத்துகிறது. உங்களை சலிமா பேகம், விசேஷ பேகம் என்று அழைத்தது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் உங்கள் கடமைகளில், உங்கள் வேலைகளில் நீங்கள் விசேஷமானவள் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் ஜோதா பேகம். அதைத்தான் வித்தியாசம் என்று கூறினேன். அன்று என் உயிரை தாங்கள் காப்பாற்றிய போது நான் என்னை தனித்து காட்டிக்கொள்வதற்காக அவ்வாறு செய்யவில்லை ஷென்ஷா. நான் உங்களை காப்பாற்றியது ஏனென்று கூறுங்கள் ஜோதா பேகம், எதற்காக என் உயிரை காப்பாற்றினீர்கள்? ஏனென்றால் நான் எத்தனை முறை என்னிடம் கேட்பீர்கள்? நான் தான் உங்களிடம் கூறிவிட்டேனே, நீங்கள் என்னுடைய கணவர். அதோடு நீங்கள் நலமாக இருக்க வேண்டியது எனக்கு மிகவும் முக்கியம். இதை பதவிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ நான் செய்யவில்லை. ஏனென்றால் கூற வந்ததை பாதியிலேயே விட்டுவிட்டு பிறகு என்ன வேண்டுமோ யூகித்துக் கொள்ளுங்கள் என்று விட்டுவிடும் இந்த உங்கள் குணமும் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது ஜோதா பேகம். மீண்டும் என்னை கேலி செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா? அப்படியும் கூறலாம். உங்களோடு மனம் விட்டு பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. எனக்கு தெரிந்த வரையில் தங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். என்ன, உண்மைதானே? நீங்கள் எதிரில் வரும்போது உங்களோடு நான் பேசித்தானே ஆக வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் என்னை தலைகணம் பிடித்தவள் என்று கூறுவீர்கள். உண்மையாகவா? வேறு வழி இல்லாமல் என்னோடு சேர்ந்திருக்கிறீர்கள், வேறு வழி இல்லாமல் என்னோடு பேசுகிறீர்கள். என்ன, அப்படித்தானே? இல்லை இல்லை ஷென்ஷா, அப்படியெல்லாம் நான் நினைத்து கூறவில்லை. நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஜோதா பேகம். நீங்கள் கூற வந்தது எனக்கு நன்றாக புரிந்தது. சரி, எனக்கு விடையளிங்கள். எனக்கு இப்பொழுது வேலை இருக்கிறது. விசேஷ பேகம், நாம் வந்து கொண்டிருப்பது சரியான வழியா இல்லையா என்று ஒன்றும் புரியவில்லையே. எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும். சரி, ஒரு வேலை செய். நான் தனியாக செல்கிறேன். ஒருவேளை என்னுடன் உங்கள் அனைவரையும் பார்த்து பயந்து அவன் மறைந்தும் இருக்கலாம். நீங்கள் இங்கேயே இருங்கள். இங்கே இருக்க வாய்ப்பிருக்கின்றது. உள்ளே வாருங்கள். வா வா ஷரீஃபுதீன், பயப்படாதே.
நேற்று அந்த ஜோதா பேகத்தினால் ஜலாலுடன் நான் பேச முடியாமல் போயிற்று. ஆனால் இன்று அதற்கு நான் வாய்ப்பளிக்க மாட்டேன். அவருடன் நேரத்தை செலவழிக்க எனக்குத்தான் உரிமை இருக்கிறது. நிச்சயமாக உசோர், அது தங்களது உரிமைதான். ஆதாப் பேகம் ருக்கையா. ஆதாப். வாருங்கள் மகாமங்கா. என்ன இந்த பக்கம்? உங்களுக்காக காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் அதை தருகிறேன். என்ன இது? பட்டு வஸ்திரங்கள், விலை உயர்ந்த பட்டு. உங்களுக்கு பட்டாடை பிடிக்கும் அல்லவா? ஆகையால் ஒரு வியாபாரியிடம் கூறி உங்களுக்காகவே வரவழைத்தேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கிறது. நன்றி. இந்த பட்டாடையில் உங்களை பார்த்தால் நான் மிக மகிழ்ச்சி கொள்வேன். அதோடு ஷெஹன்ஷாவும் தான். இந்த பட்டாடையில் உங்களை பார்த்தால் அவரும் மகிழ்வார். நான் என்ன உடுத்திக் கொண்டாலும் ஷெஹன்ஷாவிற்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு இது பிடித்திருக்கிறது. ஹோஷியார், பத்திரமாக எடுத்து வை. பரிசளித்ததற்கு மிகவும் நன்றி. மாஷா அல்லாஹ் பேகம் ருக்கையா. இன்று மிகவும் மகிழ்ச்சியாக தென்படுகிறீர்களே, காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஆம், இன்றிரவு ஷெஹன்ஷாவுடன் படகு சவாரி செய்யலாம் என்று நினைத்திருக்கிறேன். படகு சவாரியா? மாஷா அல்லாஹ். அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுடைய இந்த மன விருப்பத்தை ஷெஹன்ஷாவிடம் தெரிவித்து விட்டீர்களா, இல்லை இனிமேல் தான் தெரிவிக்க வேண்டுமா? இல்லை, இனிதான் நான் செய்தி அனுப்ப இருக்கிறேன். சென்று ஷெஹன்ஷாவிடம் இதை கூறு. தங்கள் விசேஷ பேகம் தங்களுடன் படகு சவாரி செய்ய விரும்புகிறார் என்று கூறு. சரி ருக்கையா, எனக்கு விடை தாருங்கள். என்னுடைய பிரார்த்தனை என்னவென்றால் அதாவது உங்கள் ஷெஹன்ஷாவுடன் படகு பயணம் இனிமையாக அமையட்டும். குதாஃபிஸ். ஆதா. ஹிந்துஸ்தானையே ஆட்சி செய்ய வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் அபுமாலி, ஏழைகளின் ஓட்டை விழுந்த கொட்டகை வீட்டில் இருக்கின்றாய். உனக்கு இந்த அதிர்ஷ்டம் கூட கிடைக்காது. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இக்குடிசையின் அருகில் உனக்கு சவக்குழிதான் இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் கோபப்படுகிறீர்கள். உங்களுக்காக உண்மையாகவே வருத்தப்படுகிறேன். நம் இருவரின் லட்சியம் என்னவோ ஒன்றுதான். இப்படி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் பிறகு நாம் லட்சியத்தில் என்றுமே வெற்றி பெற முடியாது. நான் இப்பொழுது சிறையிலிருந்து விடுபட்டு விட்டேன். கட்டளையிடுங்கள். உங்கள் நிறைவேறாத ஆசையை நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். உன்னால் அவ்வாறு செய்ய முடியுமா என்று எனக்கு சந்தேகமாக உள்ளது. எனக்கெல்லாம் தெரியும். பெனசரின் ரகசியம் வெளியேறியது உன்னால் தான். ஜோதா பேகத்திடம் அந்த உண்மையை கூறியது நீதானே ஷரீஃபுதீன்? உன்னால் தான் நான் கண்ட கனவுகள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிட்டன. ஷரீஃபுதீன். இல்லை, நான் ஜோதா பேகத்திடம் ஒன்றும் கூறவில்லை. நான் தங்களுக்கு எதிராக ஒன்றுமே செய்யவில்லை. நான் வெளியில் வந்ததற்கு என்னுடைய மனைவிதான் முக்கிய காரணமாக இருந்தால் அவளால் தான் நான் இன்று உங்கள் அனைவர் முன்பும் நின்று கொண்டிருக்கிறேன். சரி, ஒன்றை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு நான் தீங்கு விளைவிப்பதாக இருந்தால் நான் ஏன் தங்களை சந்திக்க வர வேண்டும்? சேனைகளை அல்லவா அனுப்பி வைத்திருப்பேன். சாம்ராஜ்யத்தில் தங்களை சல்லடை போட்டு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். பெனசீர், இந்த பெனசீரின் காரணமாக எனது முயற்சியும் காலமும் வீணாகிவிட்டது. பெனசீர் தன் இலக்கை எட்டியிருந்தால் ஆக்ரா சிம்மாசனம் இந்நேரம் எனக்கு சொந்தமாகி இருக்கும். சரி, அது போகட்டும். இங்கு எதற்கு நீ வந்தாய்? ஜலாலுடன் தானே இருந்தாய். அவருக்கு விசுவாசி ஆயிற்றே நீ? நான் ஜலாலோடு தான் இருக்கிறேன், ஆனால் விசுவாசியாக அல்ல. ஆக்ராவின் அரியணையை கைப்பற்ற நான் தங்களுக்கு உதவி செய்வேன். ஆக்ரா அரியணையை எப்படியாவது நான் கைப்பற்றியாக வேண்டும். அதன் பிறகு ஜோதா பேகத்தின் கதையை முடித்து விடுவேன். ஒன்றை கூறுங்கள். தாங்கள் ஜோதா பேகத்தை கொல்வதால் என்ன லாபம்? நீ கூறியது சரிதான். சரி, முதலில் ஜலாலின் கதையை எவ்வாறு முடிப்பதென்று கூறு. பெனசரின் முயற்சி தோல்வியுற்றவுடன் வீரர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்கிறார்கள். அதை தாங்கள் என்னிடம் விட்டுவிடுங்கள். ஜலாலை தங்களிடம் ஒப்படைப்பது என்னுடைய பொறுப்பு. நான் ஜலாலை மட்டுமே எதிரியாக பாவிக்கின்றேன், அவருடைய குடும்பத்தை அல்ல. தாங்கள் எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். ஜலால் தங்களுக்கு கிடைத்த பிறகு ஜோதா பேகம் அவரோடு உள்ள மற்ற பேகம்களை எதுவும் செய்யக்கூடாது. நான் வாக்களிக்கின்றேன். நீ மட்டும் கூறியபடி நடந்து கொண்டால் நான் வேறு எவரையும் ஒன்றும் செய்ய மாட்டேன்.
உன் மனதில் உள்ள எண்ணங்களை நான் அறிவேன் ஷரிஃபுதீன். நீ என்னிடம் ஜலாலை ஒப்படைத்தால் நான் உன்னிடம் ஜோதாவை ஒப்படைப்பேன். என்ன 2 கிராமங்களை கொள்ளையர்கள் தாக்கினார்களா? அப்போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் ஆதம் கான்? கொள்ளையர்களை கட்டுப்படுத்துவது உனது பொறுப்பு. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த தாக்குதல் நடந்தது? ஆதம் கான், நீ உன் பொறுப்புகளை சரியாக கவனிப்பதில்லை, மேவாடையும் சரியாக நிர்வகிக்கவில்லை, கொள்ளையர்களின் அட்டகாசத்தையும் அடக்கவில்லை. ஷெஹன்ஷா, நான் முற்றிலும் பாதுகாக்கிறேன். அதனால் தான் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அக்கா அவர்களே, பீர் முகமதிடம் மால்வாவின் பொறுப்பை ஒப்படையுங்கள். எனக்கு இதுவரை வந்த செய்தியின்படி ராஜ் பகதூர் மால்வாவை கைப்பற்ற நினைக்கிறார். பீர் முகமது அந்த இடத்தை நன்றாக கவனித்துக் கொண்டு கொள்ளையர்களின் அட்டகாசத்தை அடக்குவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தங்கள் உத்தரவுப்படியே நடக்கும் ஹுசூர். மீண்டும் உங்கள் மனம் கோணுபடி எதுவும் நடக்காது. சரி அக்கா அவர்களே, மேவாதிலிருந்து ஏதாவது செய்தி வந்ததா? இதுவரை எந்த தகவலும் வரவில்லை ஹுசூர். ஆனால் நம்முடைய ஒற்றன் விரைவில் ஆக்ராவிற்கு வந்து விடுவான். அவன் வந்து சேர்ந்தவுடன் எனக்கு தெரியப்படுத்துங்கள். உத்தரவு ஹுசூர்.